ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பெட் அடியில் கட்டில் அடியில் இருக்கிறதில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். என்னடா இப்போ பாரு க்ளீனிங் விலாகே போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போது நான் ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது, யோசிச்சுட்டு இருந்த விஷயம் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மாதமாக தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதான் க்ளீனிங் வீடியோவாக வந்துட்டுருக்கேன். நான் யூடியூப்பில் வசந்தி சங்கர் அவங்களோட வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் இந்த க்ளீனிங் வ்ளாக் மாதிரி போட்டுட்ருக்கேன். மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்னால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது தான். இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா மாமனார் மாமியார்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு ஏஜ் வரும். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஏதாவது பார்த்து நம்மளுக்காக ஒரு தோணி நம்மளாக செய்கிறது தான். ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறது தான். இதை ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாக்ஸ் எல்லாம் ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு மடித்து வச்சிட்டோன்னா நம்ம தேட வேண்டாம். அவசரத்துக்கு ஒரு கூடையில் போட்டு இது எனக்கு நவராத்திரி கிடைச்ச கூடை, அதை சாக்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் மடித்து வச்சிட்டோன்னா அது நம்மளுக்கு ஒரு சாக்ஸை தொலைச்சிட்டு இன்னொரு சாக்ஸை நம்ம தேடிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தேட வேண்டாம். ஒரு ஆர்கனைஸ்டு ஹோம் மாதிரி வீடாக வச்சுருக்கலாம். அதுக்குன்னு எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. நம்ம வேண்டாத பொருளை எடுத்து வச்சிட்டோன்னாவே நம்மளுக்கு பாதி வேலை குறைஞ்சிடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நான் டெய்லர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீணாக கட் பண்ணி வச்சது கண்டிப்பாக இதை வச்சுருப்பேன். இது தைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வாங்கினது. கொஞ்சம் அவங்க எங்கே கொடுத்த ப்ளவுஸ் பிட்டு அதெல்லாம் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் தைக்கணுங்கிறதுக்கோசரம் வச்சுருக்கேன். எப்போ தைக்க போகிறேன்னு தான் தெரியல. வீணாக டெய்லர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீனெல்லாம் வேஸ்ட்டாக அனாவசியமாக கட் பண்ணி வீண் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது வேண்டாத பெட்ஷீட்டு, இன்ஸ்கர்ட்டு, லுங்கி இதெல்லாம் யாருக்கும் கொடுக்கறதுக்கும் முடியாது. அதனால் இது எண்ணெய் பாத்திரத்தில் நம்ம துடைக்கும் போது இதை துடைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை கட்டி வச்சிட்ருக்கேன். இதை நம்ம காலுக்கு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புடவை நல்ல புடவை தான், ஆனால் இது உள்ளார இருக்கிற ஐட்டம்ஸ் தான் எனக்கு வேண்டாம். அதை நான் மூட்டையை கட்டிட்டு கால் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தலைக்கு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது சேர் மேலே இருந்த துவைச்ச துணியெல்லாம் மூட்டையை கட்டிகிட்ருக்கேன். இதை ஹாலுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து மடித்து வைக்கிறதுக்கோசரம் இப்போ இது கட்டில் அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் இது முன்னாடியே பண்ணிட்டேன். இதுவும் ஒன்றா கட்டில் அடியில் இருக்கிற சாமானோட தூசியெல்லாம் இது மேலே படும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டே இதை நான் மூட்டை கட்டி ஹாலுக்கு கொண்டு போய் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கட்டில் அடியில் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே பண்ணது தான். சரி, இது ஈஸி. இந்த மாதிரி துணி உள்ளார வச்சு கட்டினோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், மடித்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.